Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. திமுக அரசை கண்டித்து மார்ச் 4ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்? திமுக அரசின் மீது அதிமுக அரசு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன? டெல்லியில கடந்த சில தினங்களுக்கு முன்பு என்சிபி அமைப்பும் போதைப் பொருள் தடுப்பதற்காக இயங்குகின்ற டெல்லியினுடைய சிறப்பு போலீஸ் அமைப்பும் நடத்திய சோதனையில போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக தமிழ்நாட்டை சேர்ந்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இவர்களோடு திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக் தொடர்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவருடைய வீட்டுக்கும் டெல்லி பொருளாதார பிரிவு வீட்டுல சம்மன் கொடுத்திருக்கிறாங்க. வருகின்ற நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திய அளவுல தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வகையில திமுக நிர்வாகி செயல்பட்டிருக்கிறார். எனவே இந்த செயலை கண்டித்து அதிமுக சார்பில் வருகின்ற 4ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மற்றும் மாணவர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட அணிகளுடைய நிர்வாகிகள் வருகின்ற 4ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம், திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை, மாணவர் அணி, மகளிர் அணியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.